முத வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களை பிடிக்கும். ஆமா, முன்னாடி இல்ல நாங்க கேட்டா வாங்கி கொடுத்தாங்க. ஒன்னும் சொல்லல. நல்லா செய்யறேன் இருக்கட்டும் அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்புறம் வந்து நாங்க பார்க்க முடியல, குழந்தைகளுக்கு தூக்கிட்டு போனேன். இப்ப அவனை தூக்க கொள்ள என்னால முடியல. வயசு 32 வயசு ஆயிடுச்சு. வீட்டுல ஒரு வண்டி வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பார்த்து ஆகணும். நல்ல பைத்தெல்லாம் போகாது. பார்த்துட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பைக் தான் ரொம்ப பிடிக்கும். அதான் பார்ப்பேன். மழையா இருந்தா கூட பரவாயில்ல, நல்ல நல்ல சவுண்டா வச்சு பார்ப்பேன். எந்த படம் வந்தாலும் நான் பார்த்துவேன். பார்த்தே ஆகணும். நல்லா ரொம்ப பிடிக்கும். சண்டையெல்லாம் போவாரு படத்துல, அதான் பிடிக்கும். மக்களுக்கு நல்லா செஞ்சாங்க. மக்களுக்கு நல்லா செஞ்சாரு. என்னன்னா மழை வந்துட்டு இருக்கு, அம்மா சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு 4 பேர் வந்துருக்கலாம். அடம்பிடிச்சிக்கலாமே, நீ போய் பாத்தியா அடம்பிடிச்சிக்கலாமே அப்படின்னு ஒரே அடம். ஏன் அடம்பிடிச்சிங்க? பார்க்கணும். பாத்தியா அடம்பிடிச்சிங்களா? ஆமா, பாத்துட்டீங்களா அவரை? நீங்க அவர் இருக்கும்போது பாத்துருக்கீங்க அவரை, இறந்ததுக்கு அப்புறம் சமையல பாக்குறீங்க. இருக்கையில பார்த்து அவர்தான் வண்டி அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் பார்ப்பேன். அவர் இழப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி? ரொம்ப 2 நாள் சாப்பிடாம, 2 நாளா சாப்பிடல. ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். அவரோட சமாதியில பாத்துருக்கீங்க அவரை, மனசு இருக்கு? பெருமையா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இல்லைன்னு கஷ்டமா இருக்கு. இருந்தா இன்னும் மக்களுக்கு நல்லா இருந்தா ஏதாவது மக்களுக்கு செய்வாரு. உள்ள போனீங்களா? போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மனசு அழுகுற மாதிரி வந்துருச்சு. நான் தான் அடக்கிட்டேன். நீங்க? அம்மா என் அக்கா சித்தி. அவங்க மகனை பார்க்கணும். அவர் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு. அவர் எங்க ஊருக்காரு, அதனால மறக்கவே முடியல அவரை. எங்கனால மதுரை சோளம் வந்தா நாங்க எம்கே வரோம். தாங்க முடியல அவர் துக்கத்தை. நான் வீட்டு வேலை செய்யறேன், அவருக்காக இது பார்க்க லீவ் போட்டு வந்தேன். மக்களுக்கு இவ்வளவு நல்லா செஞ்சிருக்காரு, மக்கள் ஏன் அவருக்கு தேர்ந்தெடுக்க ஓட்டு போடாம விட்டாங்கன்னு தெரியல. இவ்வளவு பேர் அவர் ஜெயிக்கணும்னு தான் இது பண்ணோம். இவ்வளவு மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்கிறாரு, அவர் எப்படி இது பண்ணுவாரு, ஜெயிச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தாரு. நான் மக்கள் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்குமே நேர்மைக்கு பலனே கிடையாது. லஞ்சம் ஊழல் கொடுத்துதானே இப்படி வந்துடுறாங்க. அடுத்தது கண்டிப்பா வந்துருவாரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு. எங்க ஊருக்கார் வர கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. நம்பிக்கை இருக்கு. அது மக்கள் தான் பணம்னாவே போயிருவாங்கல்ல, வாங்கிட்டு இது பண்ணிருப்பாங்க. பணத்தை வாங்கிட்டு போட்டிருப்பாங்க. அது கிராமம் வேறயா, சொல்லவே வேண்டாம். யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் தானே ஜனங்க போவாங்க. நேர்மையா இருந்திருக்கிறாரு, அடுத்தது கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு.
நீங்க வந்து மதுரையா நீங்க? நாங்களும் மதுரை. சென்னையில இருக்கீங்க. இப்போ சென்னையில் இருக்கிறோம். ஹோட்டல்லாம் எங்க இருக்கு? கேகே நகரில். ஹோட்டல்லாம் சென்னையில. கேகே நகரில். சரி, ஓகே. நேற்று விருதுநகரோட ரிசல்ட் வந்துச்சு. ஆ, அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா? ஏற்றுக்கொள்ளவே முடியலையே. இவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு உறவினர் நீங்க விருதுநகர்ல இருக்காங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்களா விருதுநகர்ல இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க பேசுனீங்களா? பேசுனேன். அவங்களும் வருத்தப்படுறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஓட்டு போட்டான்னு சொல்றாங்களா, போடணும்னு சொல்றாங்களா? இல்ல, ஓட்டு போட்டோம்னு தான் சொல்றாங்க. இவங்களுக்கு தான் போட்டோம் அப்படின்றாங்க. இருந்தாலும் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு புள்ள பண்ணி கடைசியில் இந்த மாதிரி எதுனாலதான் திருப்பினாங்கன்னு இல்லை, பணத்தாலதான் திருப்பிட்டாங்களா என்னன்னே தெரியல. போட்டுக்கலாம். வேற என்ன காரணம்? காசுக்காக மக்க இது பண்ணிட்டாங்க. அவங்க நல்லவங்களை அவங்க பார்க்கல, காசுக்கு மடங்கிட்டாங்க மக்கள். ஆமா, காசு வாங்கிட்டு இந்த மாதிரி இல்ல. நேர்மையான ஓட்டா இருந்தா உங்களுக்கு வந்திருக்குமே. நேர்மை ஓட்டு இல்ல. ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஆமா இல்ல, ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்பா மாதிரியே இவங்களும் செய்வாங்க கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. பேச்சு வார்த்தை எனக்கு சின்னவங்க பெரியவங்க இல்லாம ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறது எல்லாத்துலயுமே ரொம்ப நல்ல பிள்ளை. அது கூட இருக்கும், சொல்ல முடியாது. நம்ம ஆளுக்கு தெரியாதுல்ல, எண்ணெயில ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு.